இன்றைக்கி ரெகுலராக ஒரு அமௌண்ட்டை மாதம் சேஃபாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ரெண்டில் எது சிறந்தது? இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு, பிஓஎம்ஐஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ரெண்டோட ஃபீச்சர்ஸை தனித்தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மந்த்லி இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டு, டேக்ஸ் பெனிஃபிட்ஸு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸு எல்லாத்தையும் பல கம்பேரிசன் டேபிள் மூலிமா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட் மந்த்லி இன்கம் பிளான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, பெஸ்ட் மந்த்லி இன்கம் பிளான் எது? எஸ்சிஎஸ்எஸ்ஸா பிஓஎம்ஐஎஸ்ஸா? ரெண்டுமே கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். ரெண்டுமே சேஃபாக மாதம் இன்கம் வரக்கூடிய ஸ்கீம் தான். அதே சமயம் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டையும் கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சிறந்த மாதாந்திர வருமானம் திட்டம் எது அப்படின்னு பார்த்துடலாம். சரி, என்னெல்லாம் இதில் லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பிஓஎம்ஐஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது ரெண்டோட ஃபீச்சர்ஸு பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசன் பல கம்பேரிசன் டேபிள் மூலிமா பார்க்க போகிறோம். எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அல்லது ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதை கடைசியில் பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் புது ரூல்ஸு, புதுசாக இகேஒய்சி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கம்பல்சரியா அப்படிங்கிற தனியாக வீடியோ போட்டிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அதை பற்றி பார்த்துடலாம். எஸ்சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு. இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. இது மெயினாக சீனியர் சிட்டிசனுக்காக உருவாக்கப்பட்டது. இது சேஃபாக ரெகுலராக ஒரு இன்கம் வரக்கூடியது. இது எல்லா பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா பக்கமும் அவைலபிள். இது மூத்த குடிமக்களுக்கான சிறந்த சேமிப்பு திட்டமாக இருக்குது. எஸ்சிஎஸ்எஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது 8.2% வட்டி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீம்லேயே அதிகபட்ச வட்டி கொடுக்கக்கூடியது இதுதான். இது இன்ட்ரெஸ்ட் 3 மாதத்துக்கு இருக்கா பே அவுட் ஆயிரும். இது 5 வருஷம் பீரியடு. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் 3 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம் அன்லிமிட்டாக. இது கவர்மெண்ட் கேரண்டியோடு இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதிக வட்டி, பாதுகாப்பான முதலீடு. எஸ்சிஎஸ்எஸில் எப்படி மாதம் 1 லட்ச ரூபா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். சரி, எஸ்சிஎஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1000 ரூபா, அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 30 லட்சம். இது சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணலாம். நாமினேஷன் வேணால் போட்டுக்கலாம். இது ப்ரீமெச்சூர் க்ளோசர் 5 வருஷம் போட்டோம் முன்னாடி எடுக்கணும், எடுக்க முடியும். அதே சமயம் கண்டிஷன்ஸ் அப்ளை, அதாவது பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்சிஎஸ்எஸோட அட்வான்டேஜஸ் நன்மைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்ச வட்டி கிடைக்கிது, கவர்மெண்ட் கேரண்டியோடு கிடைக்கிது. 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி நம்ம ஸ்டேபிளாக நம்ம கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இருக்குது. 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம், பேங்க்லேயே ஓப்பன் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம், ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ பாதுகாப்பான வருமானம். எஸ்சிஎஸ்எஸ்க்குமே பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்க்குமே என்ன டிஃப்ரென்ஸு, எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதுங்க அதையும் பாருங்கள். எஸ்சிஎஸ் லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் இன்வெஸ்டர் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அல்லது விஆர்எஸ் வாங்கினவங்க 55 வயசுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க 50 வயசுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் இன்கம் வராது, 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் இன்கம் வரும். இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ அது மாதிரி எதுவும் கிடையாது, இன்கம் ஸ்லாபில் சேரும். ப்ரீமெச்சூர் க்ளோசர் முன்னாடியே எடுக்க முடியும். 5 வருஷம் போட்டோம் முன்னாடியே எடுக்கணும்னு எடுக்கலாம். அதே சமயம் ஒரு பெனால்ட்டி வரும். லாக்இன் பீரியட் 5 வருஷம் லாக்இன் பீரியடு. அதுக்கப்புறம் போடுற அமௌண்ட்டுக்கு 3 வருஷம் லாக்இன் பீரியடு. சரி, அடுத்து பிஓஎம்ஐஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். பிஓஎம்ஐஎஸ் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு. இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. இது மாதம் நம்ம இன்கம் வரக்கூடிய ஸ்கீமு. இது லோ ரிஸ்க்கு அல்லது நோ ரிஸ்க்குன்னே சொல்லலாம். எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது. எல்லா போஸ்டல் ஆஃபீஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மாதம் வருமானம் வரக்கூடிய ஒரு திட்டம். சரி, பிஓஎம்ஐஎஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4% வருஷத்துக்கு தராங்க. இது மாதம் நம்ம கிரெடிட் பண்ணிடுவாங்க. 5 வருஷம் பீரியடு. இது கவர்மெண்ட் கேரண்டியோடு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. 5 வருஷம் கழிச்சு வேணால் பிரின்சிபல் எடுத்துக்கலாம். அதை வேண்டாம் ரினியூவல் பண்ணுறேன்னா இன்னொரு 5 வருஷமாக ரினியூவல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ மாதம் நிலையான வருமானம் வரக்கூடிய ஒரு திட்டமாகும். பிஓஎம்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 1000 ரூபா, அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு சிங்கிள் அக்கௌண்ட் இருந்தால் 9 லட்சம்.
இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் 2 பேர் சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 15 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள். முன்னாடியே எடுக்கணும்னா எடுத்துக்க முடியும். அதே சமயம் கண்டிஷன்ஸ் அப்ளை, சில பெனால்ட்டி வரும். ஸோ முதலீட்டோட வரம்பு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஃபேமிலி ஸ்ட்ராட்டஜி என்ன பிஓஎம்ஐஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஸ்பண்ட் பேரில் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் 9 lakhs ஓப்பன் பண்ணலாம். ஒய்ஃப் பேரில் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் 9 lakhs ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு சேரும்போது ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 18 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதே பல பேர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதிகபட்சம் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 2 சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து 18 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். சரி, அட்வான்டேஜஸ் பிஓஎம்எஸோட நன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாதம் மாதம் இன்கம் தரக்கூடியது, கவர்மெண்ட் கேரண்டி தரக்கூடியது, லோ ரிஸ்க் அல்லது நோ ரிஸ்க்னே சொல்லலாம். ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு ரெகுலர் கிளாஸ் ஃப்ளோ, மாதம் மாதம் இன்கம் வந்துட்டுருக்கும். மாதந்தோறும் நிலையான வருமானம் தரக்கூடியது. போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் 11100 ரூபா எப்படி மாத வருமானம் பெறது அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். சரி, பிஓஎம்ஐஸோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்ச வட்டி தான் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிள், அதாவது நம்ம இன்கம் ஸ்லாபில் சேரும். எல்லா இன்கம் சேர்ந்து 12 லட்ச ரூபாய்க்குள்ளேனா டேக்ஸ் வராது. அதுக்கு மேலே வந்து டேக்ஸ் வரும். இது போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். 5 வருஷம் லாக்இன் பீரியட். அது குறைவான பீரியட் எடுத்தோம்னா பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸில் 11100 ரூபா எப்படி இன்ட்ரெஸ்ட் வாங்குறது, அது எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணி 1 கோடி ரூபா ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். சரி, அடுத்து மெயின் பார்ட் ஆஃப் வீடியோவுக்கு வருவோம். எஸ்சிஎஸ்எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்குமே பிஓஎம்ஐஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்குமே என்ன டிஃப்ரென்ஸு, எது பெட்டர் அப்படிங்கிறத பல கம்பேரிசன் டேபிள் மூலிமா கிளியராக கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குயிக் கம்பேரிசன். சரி, மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பே அவுட் எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பிஓஎம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் மாதம் வட்டி கொடுப்பாங்க. ரெண்டுமே கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமா. பீரியட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5 வருஷம் தான். ரிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே லோ ரிஸ்க்கு அல்லது நோ ரிஸ்க்னே சொல்லலாம். சரி, அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேரிசன். வட்டி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்எஸ்க்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பிஓஎம்ஐஎஸ்க்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி மேஜர் பேங்க் எல்லாமே அதிகபட்ச வட்டியை வந்து 6.5%, 6.5% வட்டி தான் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது ரெண்டுக்குமே வட்டி அதிகம்தான். இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கிரெடிட் பண்ணுவாங்க. பிஓஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் மாதம் வட்டி கிரெடிட் பண்ணிப்பாங்க. ஸோ வட்டி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்எஸ்க்கு கொஞ்சம் அதிக வட்டி கிடைக்குது. சரி, எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஓஎம்எஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றவங்க பொறுத்த வரைக்கும் சில லிமிட்டட் எலிஜிபிலிட்டி இருக்குது. எஸ்சிஎஸில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கிளியராக இன்வெஸ்ட் பண்ணலாம். 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, விஆர்எஸ் வாங்கினவங்க 55 வயசுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்மி எக்ஸர்வீஸ்மேன் வந்து 50 வயசுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஓஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ரிட்டையர் அளவுக்கு எஸ்சிஎஸ்எஸ் பெட்டராக இருக்கும். பிஓஎம்எஸ் வந்து எல்லா இன்வெஸ்டருக்குமே பெட்டராக இருக்கும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் கம்பேரிசன் பார்த்தோம்னா, ரெண்டுமே குறைஞ்சபட்ச லிமிட் வந்து 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதிகபட்ச லிமிட் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸில் 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஓஎம்எஸில் சிங்கிள் அக்கௌண்ட், அதாவது ஒருத்தர் வேலை இன்வெஸ்ட் பண்ணால் 9 லட்ச ரூபா அதிகபட்ச லிமிட்டு. இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் பிஓஎம்எஸில் 15 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நாமினேஷன் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கலாம். பிஓஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் 2 சிங்கிள் அக்கௌண்ட், சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு பேரில் அதிகபட்ச அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நினச்சோம்னா ஒருத்தர் பேரில் 2 பேரில் 9 லட்சம் போடும்போது டோட்டலாக 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு அதிக வட்டி கிடைக்கும். எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வட்டி வந்து எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒருக்கா கிரெடிட் பண்ணுவாங்க. பிஓஎம்எஸில் மாதம் கிரெடிட் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு எஸ்சிஎஸில் 4 தடவை இன்ட்ரெஸ்ட் வரும். பிஓஎம்எஸில் 12 தடவை இன்ட்ரெஸ்ட் வரும். எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும். பிஓஎம்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் மாதம் எக்ஸ்பென்ஸுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி, வரி, டேக்ஸேஷன், லிக்விடிட்டி அதை பற்றி கம்பேரிசன் பார்த்தோம்னா, வட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டேக்ஸபிள் தான். அதாவது டேக்ஸபிள் இன்கமில் சேரும். 12 லட்ச ரூபாய்க்கு மேலே எல்லா இன்கம் சேர்ந்து நமக்கு வந்து வருமானம் வந்துன்னா நம்ம டேக்ஸ் வரும். அதுக்குள்ளே வந்துன்னா டேக்ஸ் வராது. ப்ரீமெச்சூர் க்ளோசர், முன்னாடியே க்ளோஸ் பண்ணோம்னா 5 வருஷத்துக்கு போட்டது நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே சமயம் பெனால்ட்டி வரும். கேபிட்டல் சேஃப்டி, ரெண்டுமே ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு, எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது. சரி, ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் 30 லட்சம், நமக்கு வந்து 8.2% வட்டி கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லேயே அதிகபட்ச வட்டி இதுக்கு தான் கிடைக்குது.
வருஷ வட்டி பார்த்தீங்கன்னா 2,46,000 நமக்கு வட்டியாக கிடைக்கும். இது 3 மாதத்துக்கு ஒருக்கா கிரெடிட் ஆகும். 3 மாதத்துக்கு ஒருக்கா 61,500 கிரெடிட் ஆகும். இது மாதத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 20,500 மாத வருமானம். ஸோ 3 மாதத்துக்கு ஒருக்கா 66,500 எப்படி எஸ்சிஎஸ்சியில் நம்ம இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் பாருங்கள். அடுத்து பிஓஎம்ஐஎஸ்க்கு ஒரு ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ஃபேமிலி ஸ்ட்ராட்டஜி அதிகபட்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்க ஹஸ்பண்ட் பேரில் 9,00,000 இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒய்ஃப் பேரில் 9,00,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். டோட்டலாக பார்க்கும்போது இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு 18,00,000 கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.4% கிடைக்குது. டோட்டலாக வட்டி வந்து மாதத்துக்கு 14,100 கிடைக்குது. ஸோ பிஓஎம்எஸ் குடும்ப முதலீட்டு திட்டத்தில் இவ்வளோ கிடைக்குது. பிஓஎம்எஸில் 14,100 எப்படி மாத வருமானம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, அதையும் பாருங்கள். சரி, அட்வான்டேஜஸ் நன்மைகள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வட்டி கிடைக்குது. பிஓஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் மாதம் நமக்கு வருமானம் கிடைக்கிது. எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் கொடுக்குறாங்க. பிஓஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக மாதத்தில் ஒரு பண வரவு வந்துகிட்டே இருக்கும். ரெண்டுமே கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான். எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு சூட்டபுளாக இருக்கும். பிஓஎம்எஸ்ங்கிறது எல்லா ஃபேமிலியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, ஃபேமிலி 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எஸ்சிஎஸ் வந்து பேங்க்லேயும் நல்லா சூட்டபுளாக இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் நல்லாயிருக்கும். பிஓஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கும். சரி, வின்னர் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்ச வட்டி அப்படின்னா எஸ்சிஎஸ் வின்னர். மாதம் வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க பிஓஎம்எஸ் பெட்டராக இருக்கும். அதிக இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணம் 30,00,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும், எஸ்சிஎஸ்எஸ் பெட்டராக இருக்கும். ஃபேமிலி ஸ்ட்ராட்டஜி, ஃபேமிலி 2-3 பேர் பேரில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சோம்னா பிஓஎம்எஸ் பெட்டராக இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு எது பெட்டராக அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஎஸ்எஸ் பெட்டராக இருக்கும், ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஓஎம்எஸ் பெட்டராக இருக்கும். சரி, எஸ்சிஎஸ்எஸ் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் பொருந்தும். அதுவோ சில கண்டிஷன் சொன்னோம். விஆர்எஸ் வாங்கியிருந்தால் 55 வயசுக்கு மேலே, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர்மி ரிட்டையர் ஆகியிருந்தால் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். அதிகபட்ச வட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பொருந்தும். 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்கம் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொருந்தும். அதிக அமௌண்ட் 30,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு பெட்டராக இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் ஓகே பண்ணிக்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி, பிஓஎம்ஐஎஸ் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாதம் வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒரு ரெகுலராக பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒரு ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஃபேமிலியே 2 பேர்த்து 3 பேர்த்து மேலே தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸையும் வந்து ப்ரிஃபர் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒரு சிம்பிளாக இன்வெஸ்ட் நினைக்கிறவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமான கேள்வி அடுத்தது, ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாமா? எஸ், பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா, அதில் எலிஜிபிள் பர்சன் இருந்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதிகபட்ச வட்டி கொடுக்குறாங்க. அடிஷ்னல் இன்கம் அது ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு வச்சிட்டோம்னா அதை வந்து பிஓஎம்எஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த ப்ரைவேட் கம்பெனி ரிட்டையர் ஆகிறாங்க, ஒரு 50,00,000 ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் எஸ்சிஎஸ்எஸில் 30,00,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதான் சீலிங்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அவர் தனிப்பட்ட பேரில் 9,00,000 அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக 15,00,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா டைவர்சிஃபை பண்ணிக்கிறோம், ஒன்லே இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். பிஓஎம்எஸ் வந்து மாதம் நமக்கு வருமானம் வந்துருக்கும். எஸ்சிஎஸ்லேருந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்கம் வந்துருக்கும். ஸோ நம்ம வந்து சேஃப்டியும் கேஷ் ஃப்ளோவையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபைனல் வெர்டிக்ட், எஸ்சிஎஸ்எஸ் பார்த்தோம்னா அதிகபட்ச வட்டி கொடுக்குது, அதிக இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இருக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். சரி, பிஓஎம்எஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதம் இன்கம் வரக்கூடிய வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஃபேமிலியை 2 பேர் 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும். சரி, என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் பர்சன், அதாவது 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அல்லது மற்ற கண்டிஷன்ஸ் சொன்னோம், எக்ஸ் சர்வீஸ்மேன், விஆர்எஸ் வாங்கினவங்க, அந்த மாதிரி எலிஜிபிள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எஸ்சிஎஸ்எஸ். ஏன்னா அதிகபட்ச வட்டி கிடைக்குது, அதிக இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டும் இருக்குது, 30,00,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, அதோட உங்களுக்கு அதிக அமௌண்ட் கிடைக்குது, 40,00,000 50,00,000 இருக்குன்னா அது போக நீங்கள் எஸ்சிஎஸ்சி எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஓஎம்எஸ். அடிஷனல் மணி இன்வெஸ்ட் பண்ணலாம், 30,00,000 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட்டை, அது எலிஜிபிள் இல்லாதவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து எஸ்சிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பிஓஎம்ஐஎஸ்ஸு. சரி, எந்த ஸ்கீம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எஸ்சிஎஸ்எஸ்ஸா பிஓஎம்எஸ்ஸா? பின்னாடி கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.
வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னோட பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.